ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி ப்ளம் கேக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ப்ளம் கேக் நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டான கேக் இது. ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் அண்டு நட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். நான் கேஷ்யூ, பதாம் அதெல்லாம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் டேட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிளாக் கிஸ்மிஸ், கருப்பு முந்திரி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாதா கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சோட பீல் இல்லைன்னா லெமன் பீல் எடுத்து வச்சுக்கிடணும், பொடியாக கட் பண்ணி. அதுக்கப்புறம் செர்ரி, ட்ரை ஜிஞ்சரும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஆரஞ்சு ஜூஸில் தான் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் சினமன் பவுடர், அதாவது கருவாப்பட்டை தூள், இதையெல்லாம் இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1 hour அப்படியே வச்சிடணும். அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் சுகரில் ஏலக்காவும் கிராம்பும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே பட்டை வேணாலும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் மைதாவில் அதாவது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாம் போட்டு அரித்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். கேரமலைஸ்ட் சுகரும் எடுத்து வச்சுருக்கேன், கேரமலைஸ் சாஸ், பட்டர், 2 எக், இவ்வளவும் தேவை. இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணலாம். நான் 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். அதனால் இதுக்கு ஒரு 50 to 70 கிராம் வரை பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் சுகரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒன்றரை கப் ஃப்ளார் எடுத்ததுனால நான் 1 கப் சுகரை பொடிச்சு வச்சுருக்கேன். அது கூடவே ஏலக்காவும் கிராம்பும் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம பட்டர் கூட எல்லாமா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போது 2 எக்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக மிக்ஸ் பண்ணலாம். நம்ம இப்போது சாஸை ஊற்றிருக்கோம். அந்த கேரமலைட் சாஸ் வந்து எப்படி பண்ணோம்னா 4 டேபிள் ஸ்பூன் சுகரை நம்ம மெல்ட் பண்ணணும். அதாவது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஹாட் வாட்டர் அதில் ஊற்றி இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஊற வச்சுருக்க நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாவுலையே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு நான் 2 பேனில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் தடவி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊற்றிடலாம். இது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இந்த கேக் நார்மலாக கேக்கை விடவும் இது ரொம்ப லேட் ஆகும். 1 ஹவர்லாம் ஆகும் இது குக் ஆகிறதுக்கு. நான் இன்றைக்கி 2 பேனில் வச்சுருக்கேன். இது இந்த ப்ளம் கேக் சின்ன பேனில் வச்சாதான் அப்படி ஃப்ளஃபியாக வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. அதனால் சின்ன பேனில் தான் வைக்கணும். ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 1 ஹவர் வச்சு எடுக்கணும். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். டெக்கரேட்டுக்கு மேலேயும் செர்ரி அண்ட் நட்ஸ்லாம் போட்டுக்கலாம். சூப்பரான ப்ளம் கேக் இப்போ ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்திருந்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து. நம்ம இதில் வெண்ணிலா எசன்ஸ்லாம் ஊற்றலை. அதில் இருக்க அந்த ட்ரை ஜிஞ்சர், சின்னமன் பவுடர், ஏலக்காய், கிராம்பு அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.